மல்லி அடுத்து நடக்க போகுது அப்படின்னா விஜய்க்கு தெரியாமல் மல்லி அந்த வேலைக்கு போயிட்டு அங்கே செம்மையாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மல்லி நினச்சதை தாண்டி அங்கே நல்லாவே அவங்களுக்கு கமிஷன் காசும் வருது. பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இதில் நாம் ஒர்க் பண்ணால் அதுக்கப்புறமா விஜய் அந்த மெக்கானிக் வேலைக்கு போகிறதுக்கான அவசியமே இருக்காது. நாமளே இந்த வேலையை பார்த்து வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு மல்லி ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு தெரியாமல், அதுவும் குறிப்பாக விஜய்க்கு தெரியாமல் இந்த வேலையை ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு நம்ம அரவிந்த் நைட்டு ஒரு கன்சூமரை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறாரு. ட்ராப் பண்ணிவிட்டு நிற்கும் போது மல்லி அதை பார்த்துறாங்க. மல்லியும் அரவிந்தை பார்த்து செம்ம ஷாக்காகிடுறாங்க. உடனே அரவிந்த், மல்லி என்ன பண்ணுறீங்க நீங்கள் எதுக்கு மல்லி இந்த வேலை பார்த்துட்ருக்கீங்க? இந்த வேலை பார்க்குறது விஜய் சாருக்கு தெரியுமா? விஜய் சாருக்கு மட்டும் இந்த வேலை பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை மல்லி அப்படின்னு சொல்ல, இல்லை அரவிந்த், விஜய்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது, தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இல்லை, தெரியவும் கூடாது. விஜய் இப்போது ஒரு கார் மெக்கானிக் ஷெட்டில் மெக்கானிக் வேலை பார்க்குறாரு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அரவிந்த், அதை தாங்கிக்க முடியல என்னால். அதான் விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு காசு பணம் வேணும், அதுக்கு வேலைக்கு போய் ஆகணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேலைக்கு போயிட்டுருக்காரு. அதனால தான் அரவிந்த், அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமேன்னு நான் அந்த வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி மல்லி, இருந்தாலும் விஜய் சார் இதை பார்த்தாருன்னா கண்டிப்பாக அவர் என்ன நினப்பார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக நம்ம ரஞ்சிதா வராங்க. ரஞ்சிதா காரில் வரும்போது மல்லியை அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்துட்டு வண்டியை நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டி, என்ன மல்லி, பரவாயில்லையே, உன் புருஷன் அங்கே கார் கழுவுறான், நீ இப்போது எங்கள் கம்பெனியில் வேலைக்காரியாக வந்த, அடித்து துரத்தின உடனே இப்போது இப்படி தெருவா போய் சோறு வித்துட்ருக்கியா? பாவண்டி உன் நிலமை, அந்த வீட்டில் இருக்கும்போது என்ன ஆட்டம் போட்ட, கடைசியில் உன் நிலமை இப்படி ஆகுன்னு சத்தியமாக கனவுல கூட யாரும் நினச்சிருக்க மாட்டோம்ல அப்படின்னு மல்லியை பார்த்து ரொம்பவுமே வெறுப்பேற்றாங்க ரஞ்சிதா. அரவிந்த் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு, அரவிந்துக்கு ரஞ்சிதா மேலே ஒரு கண்ணு இருக்குது, ரஞ்சிதாவுக்கும் அரவிந்த் மேலே ஒரு கண்ணு இருக்குது. இருந்தாலும் அரவிந்த் பணக்காரன் இல்லையே, அரவிந்த் ஏழையாச்சு. அதனால் அரவிந்தை அந்த அளவுக்கு பெருசாக எடுத்துக்க மாட்டேன் ரஞ்சிதா. ஆனால் ரஞ்சிதா பார்த்து அரவிந்த் சொல்கிறாங்க, இங்கே இப்போ ரஞ்சிதா, மல்லியாச்சும் பரவாயில்ல, மல்லி இப்படி தான் தெரிஞ்சு மல்லி விலகி வந்து இன்றைக்கி சொந்த காலில் நிற்கிறாங்க. ஆனால் ஓ நிலைமை வச்சு பாரு, நீ இருக்கிய அந்த மனித அறைக்கி கூட, அந்த அறைக்கி எப்போ வேணாலும் ஒன்றையும் இதே மாதிரி நடு ரோட்டில் நிற்க வைக்கலாம். அப்படி நடு ரோட்டில் நிற்கும் போது எப்படி ஒன்று நீ காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு நீயே யோசிச்சிக்கோ அப்படின்னு அரவிந்த் சொல்கிறாங்க. ரஞ்சிதா உடனே, என்ன அரவிந்த், ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, இந்த மல்லி கூட சேர்ந்து உனக்கும் வாய் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதான். இல்லை ரஞ்சிதா, உண்மையாக சொல்கிறேன், நான் வேணா உனக்கு டெஸ்ட் வச்சு பார்க்குறேன், பார்க்குறியா? என்ன டெஸ்ட் வைக்க போகிறேன் எனக்கு? நீ என்ன டெஸ்ட் வைக்க போகிறேன்? நான் யார் தெரியுமா ரஞ்சிதா, நான் யாருடைய பொண்ணு தெரியுமா? இங்கே போகிற ரஞ்சிதா, நீ இப்போ யார் கூட இருக்குன்னு தெரியுமா? நீ இருக்கிறது ஒரு விஷ பாம்பு கூட. அந்த பாம்பு எப்போ வேணாலும் விஷத்தை உன் மேலே கக்கலாம். நான் சொல்கிறது கேள, ஒரே நிமிஷம் இங்கே பாரு, உன் ஃபோனை கூட ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ரஞ்சிதா ஃபோனை வாங்குறாரு அரவிந்த். நான் பேச வரைக்கும் அமைதியாக இருக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் நேராக ராஜி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ஒரு மாஸ்க் எடுத்து வாயில் போட்டுட்டு, ஹலோ ராஜியா அது அப்படின்னு கேட்க, ஆமாம் ராஜி தான் பேசுகிறேன், ரஞ்சிதா ஃபோன் வந்து பேசுகிறீங்களே, நீங்கள் யார் அப்படின்னு கேட்க, நான் யாராக இருந்தால் உங்களுக்கு என்ன, உங்கள் ரஞ்சிதாவை நான் இப்போது கடத்தி வச்சுருக்கேன், நான் சொல்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் இப்பயே ஒரு கோடி எடுத்துகிட்டு உடனே வாங்க, 1 கோடிக்கு 1 ரூபா குறைஞ்சாலும் ரஞ்சிதாவை உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரில் போகிற அரவிந்த். என்ன 1 கோடியா? இங்கே பாரு, 1 கோடி இல்லை, 1 லட்சம் கூட சரி, 1000 ரூபாய்க்கு சரி, என்னால் கொடுக்க முடியாதுடா. ஒன்றால் என்னடா பண்ண முடியும்? இங்கே பாருங்கள், நீங்கள் மட்டும் இப்போ கொடுக்கலன்னா ரஞ்சிதாவை கொண்டுடுவேன், பரவாயில்லையா? ரஞ்சிதாவா? இங்கே பாரு, ரஞ்சிதாவை நீ கொல்லு, இல்லை ரஞ்சிதாவை வச்சு நீ என்ன வேணும் பண்ணிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அவளுக்காக நான் 1 கோடி ரூபா பணம் தரணுமா? அந்த அளவுக்குலாம் அவள் ஒருத்தே கிடையாது. ஏதோ போனால் அப்போ வந்து கூட வச்சுருக்கேன், அவ்வளோதான். அதுக்காக 1 கோடிக்கு ஒருத்தர் நினச்சிங்களா? ஃபஸ்ட்டு அவளுடைய தராதரம் என்னன்னு தெரியுமாடா? அவளோட தகுதி என்னன்னு தெரியுமா? அவளே இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது அவளை போய் கடத்திருக்கேடா. அவளே ஒரு அடி முட்டாள், அவள் எதை சொன்னாலும் நம்பிடுவா. அதனால் உனக்கு கடத்துறதுக்கு அவள் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கலாம். அதுக்காக அவளுக்காக நான் பணம் தருவன் மட்டும் கலவரம் நினைக்காத, வைடா ஃபோன் போல அப்படின்னு ஃபோனை வச்சுறாங்க ராஜி. அதை உடனே ரஞ்சிதா கேட்டுறாங்க. அரவிந்த் உடனே, பார்த்து ரஞ்சிதா, இதுதான் உன் நிலமை, உன்னை ஒரு 1000 ரூபாய்க்கு கூட பொறுமானம் நினைக்கல அவங்க. நீ என்னமோ ராஜி கூட இருக்கிற பெரிய கவர்னர் கூட இருக்கிறதா நினச்சிட்டு இருக்க மனசில். ராஜி ஒரு விஷ பாம்பு. அந்த விஷ பாம்புக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இறை தான். ஆனால் அந்த இறையை எப்போ எடுத்துக்கணும், எப்போ சாப்பிடணும்னு ராஜேஸ்வரிக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்தையும் ஒரு நாள் சாப்பிட மாட்டா. இன்றைக்கி விஜய், மல்லி, நாளைக்கு நீ தான், அதை மட்டும் நான் மனசில் வச்சுக்கோ அப்படின்னு அரவிந்த் சொல்ல, ரஞ்சி அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறாங்க. என்ன ரஞ்சிதா பேசு அப்படின்னு சொல்ல, மல்லி உடனே, ரஞ்சிதா, அரவிந்த் சொல்கிறது உண்மை தான், நீ கொஞ்சம் ராஜிட்ட ஜாக்கிரதையாகவே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ராஜி அடுத்த ஒரு 1/2 மணி வரைக்கும் ஃபோன் பண்ணவே இல்லை. என்ன ரஞ்சிதா, இது வரைக்கும் ஃபோன் பண்ணவே இல்லையா? பண்ண மாட்டா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, உடனே ரஞ்சிதா அரவிந்த் ஃபோனை வாங்கி கால் பண்ணுறாங்க ராஜிக்கு.
ராஜிமா ராஜிமா நான் ஒரு வழியா இந்த ரவுடி பசங்க தப்பிச்சிட்டேன் ராஜிமா. இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறேன், வந்து கூட்டு போறீங்களா அப்படின்னு கேட்க, ஐயோ ரஞ்சி, நான் ஒரு முக்கியமான வேலையாக இருக்கேன் ரஞ்சி, யார் உனக்கு கடத்தினது, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்னாச்சுமா உங்களுக்கு தெரியாதா எதுவும்? தெரியாதா ரஞ்சி, எனக்கு யாரும் கால் பண்ணலையே, கால் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும்ல, என்ன சொன்னாங்க அந்த ரவுடி பசங்க, உனக்கு என்னாச்சு இப்போ அப்படின்னு எதுவுமே தெரியாமல் நடிக்கிறாங்க. அப்போ தான் ரஞ்சிதாவுக்கு எல்லாம் புரியுது, ராஜி உண்மையிலேயே மோசமானவ தான் அப்படின்னு. உடனே மல்லி சொல்கிறாங்க, பார்த்து ரஞ்சிதா, அவளுக்கு எதுவுமே தெரியாமல் நடிக்கிறா. இப்போ தான் அரவிந்த் பேசும்போது பணம் தர முடியும்னு சொன்னா, இப்போது உனக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறா. நீ மட்டும் போய் சொன்னு வச்சுக்கேன், ஐயோ அப்படியா, தெரிஞ்சுதா ஒரு கூடுவா பணத்தை கொடுத்து உன்னை கூட்டு வந்திருப்பனே, நீ ஏன் கஷ்டப்பட்டு ஓடி வந்த ரஞ்சிதா அப்படின்னு உனக்கே சாதகமாக பேசுவா. ராஜேஸ்வரி இப்படி தான், ராஜேஸ்வரி நம்புறேன்னா உனக்கு பின்னாடி பெரிய பிரச்சனை வரும், நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லவும், ரஞ்சிதா உடனே மனசு மாதிரி டக்குன்னு மல்லி காலில் விழுந்துறாங்க. என்னை மன்னிச்சிரு மல்லி, நான் உனக்காக எவ்வளோ துரோகம் பண்ணியிருப்பேன், நான் அந்த ராஜிக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருப்பேன், ஆனால் ராஜேஸ்வரி என்ன இவ்வளோ கேவலமாக நினச்சிருக்காளே, அவளை பொறுத்த வரைக்கும் அப்போ பணம் மட்டும் தான் முக்கியமா, வேறு எதுவும் முக்கியம் இல்லையா? இல்லை ரஞ்சிதா, அவளை பொறுத்த வரைக்கும் பணம் மட்டும் தான் முக்கியம். அதனால தான் சொல்கிறேன், நீ அவளை நம்பி போனால் கண்டிப்பாக நடுத்தல நிற்கிற நேரம் வந்துடும், நீ இப்பயே பழச்சிக்கோ, அவளை நம்பி இருக்காத அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. உடனே ரஞ்சிதா சொல்கிறாங்க, சரி மல்லி, எனக்கு இப்போ எல்லாம் புரிஞ்சு போச்சு, இப்போது நீயும் சரி மாமாவும் சரி நடுரோட்டில் நிற்கிறது காரணமே இந்த ராஜேஸ்வரி தான், அதுக்கு எல்லாம் காரணம் அந்த பத்திரம் தான், அந்த பத்திரம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் இப்பயே போகிறேன், வீட்டில் போய் அந்த பத்திரத்தை எடுத்து கிழிச்சு போடுறேன், நீ நாளைக்கு காலையில் மாமா அடிச்சிட்டு வீட்டுக்கு வா, கண்டிப்பாக அந்த ராஜு பிரச்சனை பண்ணுவா, அப்போ அந்த பத்திரத்தை கேளுங்க, அந்த பத்திரத்தை போய் தேடி பார்ப்பா, அந்த பத்திரம் இருக்காது, அப்போ நான் சொல்கிறேன் உண்மையை, அந்த பத்திரத்தை கிழிச்சு போட்டேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அந்த ராஜேஸ்வரியால் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் பழைய மாதிரி மாமா பிஸ்னஸ் மேனாக அந்த வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக வாழலாம், நீ வா மல்லி காலையில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரஞ்சிதா மனசு மாதிரி ராஜுக்கு எதிராக திரும்புகிறாங்க.